Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள ஸ்ரீ கோட்டை ஆஞ்சநேயர் கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்த அதிகாரிகள் முறையாக கணக்கீடு செய்யாததால் இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கிய நிதி போதவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பக்தர்கள் நிதி திரட்டி புனரமைப்பு பணி செய்வதாகவும் கோவில் சுற்றுச்சுவரும் இடிந்ததால் அதிக நிதி தேவைப்படும் என்றும் கிராமவாசிகள் தெரிவித்தனர். ஆனால் இதுவரை விடிய அரசின் இந்து சமய அறநிலையத்துறை கண்டுகொள்ளாமல் மெத்தனம் காட்டுவதாக குற்றம் சாட்டினர். திருச்சியில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் முகாமில் சர்க்கர நாற்காலி வசதி இல்லாததால் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கடும் அவதியடைந்தனர். சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள கல்லூரி வளாகத்தில் முகாம் நடைபெற்றதால் குறிப்பிட்ட இடம் வரை மட்டுமே வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டது. அங்கிருந்து முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கடும் சிரமத்துடன் நடந்து சென்றனர். இதனிடையே இதற்கான முன்னேற்பாடுகளை பள்ளிக் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ், திமுக எம்எல்ஏ மற்றும் அப்பகுதி கவுன்சிலர் என யாருமே கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். பணி பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் நடத்திய போராட்டத்தால் உங்களுடன் முதல்வர் முகாம் பிசுபிசுத்தது. திண்டுக்கல் மாவட்டம் அம்பாத்துறையில் உங்களுடன் முதல்வர் முகாமினை வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் புறக்கணித்தனர். இதேபோல் நாகை மாவட்டத்தில் நாகை, கீழ்வேலூர், திருக்குவளையில் நடைபெற்ற உங்களுடன் முகாம்கள் புறக்கணிக்கப்பட்டன. இதேபோல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், சென்னை, குமரி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வருவாய்த்துறை உங்களுடன் முதல்வர் முகாமை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய் கிராம ஊழியர் முதல் வட்டாட்சியர் வரையிலும் அனைத்து நிலை அலுவலர்களும் எங்களது கோரிக்கைகளை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு இடத்தை ஆக்கிரமித்ததை கண்டித்து சுவாமி சிலையை மூடி கிராம மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல் பெண்ணாத்தூரில் பொதுமக்கள் பேருந்து நிழற்குடையாக பயன்படுத்தி வந்த இடத்தை குறிப்பிட்ட சமுதாயத்தினர் ஆக்கிரமித்து கோயில் சுற்றுச்சுவர் கட்டியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அங்குள்ள சாமி சிலையை துணியால் மூடி அமைதி ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். விடிய அரசின் வருவாய்த்துறை அலட்சியத்தால் தனிநபர் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினர்.